வணக்கம் மக்களே. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. நேற்று எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், விஜய், பார்வதி, கமருதீன் அவங்க 2 பேருக்கும் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. தமிழ் பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரே சீசனில் 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்தது இதுதான் முதல் முறை. அதுவும் இல்லாமல் ஒரு ஃபீமேல் கண்டஸ்டண்ட்டுக்கு ரெட் கார்டு கொடுத்தது இதுதான் முதல் முறை. அந்தளவுக்கு என்ன பிரச்சனை பண்ணாங்க? பார்வதியும் கமருதீனும் நிஜமாகவே இந்த ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு தகுதியானவங்க தானா, இல்லை விஜய் சேதுபதி வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆன்லைனில் பேசிகிட்டு இருக்காங்க. ரெட் கார்டு கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்கலனாலும் சேனல் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணுறாரு, இவங்க பண்ணுற தப்பெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்காங்க. அந்த மாதிரி என்ன நடந்தாலும் ஒரு கான்ட்ரவர்சி எல்லா பக்கமும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. பார்வதிக்கும் கமருதீனுக்கும் எதுக்காக ரெட் கார்டு கொடுத்தாங்க, சரியாக தவறா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு, பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு, எல்லோரும் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் 8வது ரவுண்டு, அதாவது கடைசி ரவுண்டில் ஒரு குட்டி கார் வந்துச்சு. அந்த காரில் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் உள்ளே போய் உட்காரணும். எல்லோரும் சூப்பராக உட்காந்துட்டாங்க, செட்டில் ஆகிட்டாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது சொல்லி பேசி இரிட்டேட் பண்ணி அவங்க டென்ஷன் ஆவாங்க. காரை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா நம்ம ஃப்ரீ ஆகிடலாம், நம்மளுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும், நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாரும் மைண்டுக்குள்ளேயுமே இருந்திருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் விக்ரம் ஃபஸ்ட்டு ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்வதி கமருதீனை பற்றி நீங்கள் இவ்வளோ நாள் லவ் கண்டென்ட் வச்சு இந்த வீட்டில் ஓட்டிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பதிலுக்கு கமருதீன் டென்ஷன் ஆகிறாரு. சாண்ட்ரா அப்படின்ற பேரை ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்கிறாரு. இதில் சாண்ட்ரா டிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ ஏன் பேரையா மாற்றி சொல்கிற, காமருதீன் அப்படின்னு சொல்லி அவரை சொல்கிறாங்க. ஸோ இதில் கமருதீன் பயங்கரமாக மறுபடியும் ட்ரிகர் ஆகி நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு காட்டலை, லைவில் நிறையா விஷயங்கள் வந்துச்சு. எபிசோடாக வரும்போது நிறையா இதை கட் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆனது, குழந்தை பெற்றுக்கிட்டது, அவங்களோட குழந்தைங்களை பற்றி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கமருதீன் சொல்லி காமிச்சார். அப்போ வரைக்கும் பார்வதி, கமருதீன் நீ பண்ண தப்பு, இப்படிலாம் பேசாத, இது உனக்கே நெகட்டிவ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையோட சொல்ல. பார்வதியோட எய்ம் என்னென்னா, நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு வேணும், நம்ம கொளுத்தி விட்டோம்னா அதுக்கு அப்பக்கப்பன்னு எரிஞ்சிட்டு இருக்கோம். அதுதான் பார்வதியோட மைண்ட் செட். அது இன்றைக்கி இல்லை, ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான். பார்வதி ஒரு பிளான் பண்ணி கதவை திறந்துட்டு எப்படியா புஷ் பண்ணி சாண்ட்ராவை வெளியே தள்ளிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு உதவி வேணும். கமருதீன் அந்த இதை பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி கதவை திறக்கிறாங்க. சாண்ட்ராவும் எவ்வளோ புஷ் பண்ணி தடுத்து பார்க்குறாங்க, முடியலை. காலை வச்சு மிதித்து கதவுக்கு வெளியே சாண்ட்ராவை தள்ளிட்டாங்க. சாண்ட்ராவும் கீழே விழுறாங்க. அவங்களுக்கு வந்து பேனிக் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. உடனே அவங்களுக்கு வந்து காரில் முன்னாடி உட்காந்துருந்த சபரி, வினோத் அவங்க 2 பேரும் ஃபைனலுக்கு போகலனாலும் பரவாயில்ல, ஒரு கண்டஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஹெல்ப்புக்கு போனாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் டீம் வந்தாங்க, சாண்ட்ராவை கூப்பிட்டு போனாங்க, நார்மல் ஆனாங்க. இதுதான் நடந்துச்சு. இந்த பிரச்சனைக்காக தான் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்தாங்களா, இதுக்கு மட்டும்தான் ரெட் கார்டு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்படி ஒருத்தங்களை ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணதுனால ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சபரிக்கு கொடுத்துருக்கணும். ஏன்னா அந்த ஒரு டாஸ்கில் பார்வதியை அடித்து கண்ணுலாம் வந்து வீங்கியிருக்கும். அப்போது வந்து சபரிக்கு ரெட் கார்டு கொடுக்கல. கார்லேருந்து வெளியே தள்ளும்போது அது தப்பு அப்படின்னா பிக் பாஸே சொல்லியிருப்பார், அந்த ஸ்பாட்லேயே சொல்லியிருப்பார், நீங்கள் ஃபவுல், நீங்கள் 2 பேரும் அவுட் அப்படின்னு சொல்லியிருப்பார். பிக் பாஸ் அப்படி சொல்லலை. சரிங்க, அப்போ எதுக்காக பார்வதி கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னா, நேற்று எபிசோடை நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நேற்று எபிசோட் டைட்டில் என்னென்னா, நோ மோர் வார்னிங்ஸ். எஸ், இதுக்கப்புறம் வார்னிங்கே கிடையாது. ஏன்னா இவ்வளோ நாள், இத்தனை வாரம், 90 நாளாக பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஏகப்பட்ட வார்னிங் கொடுத்துட்டாங்க. விஜய் சேதுபதி சைட்லேருந்து இருக்கட்டும், பிக் பாஸ் சைட்லேருந்து இருக்கட்டும், மைக் மாட்டாததுக்கு, 18+ கண்டென்ட்டு, 2 பேரும் ரெஸ்ட் ரூமில் தனியாக இருந்ததுக்கு, பெட்டில் ஒன்றா படுத்து என்னென்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, ரகசியமாக என்னென்ன பேசிகிட்டு இருந்தாங்க, ஸ்விம்மிங் பூலில் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஜாகிங் போகிறன்ற சாக்கில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இப்படின்னு முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி 90 நாள் நடந்துக்கிட்டாங்க. விஜய் சேதுபதி அவர்களே நேற்று ஸ்டேஜில் கேட்டார், நீங்கள் காதலை தாண்டி ஒரு உறவில் இருந்திருக்கீங்க, அதை பற்றி இவ்வளோ நாள் நான் என்னைக்காவது கேட்டேன்னா கேட்கல. ஏன்னா நீங்கள் 2 பேரும் அடல்ட்டு. இது எல்லாமே சேர்த்து தான் இந்த 18+ விஷயங்கள். அவங்க பிக் பாஸை மதிக்கிறது இல்லை, டாஸ்க்கை மதிக்கிறது இல்லை, கேமை ஒழுங்காக விளையாடுறது இல்லை, ஹவுஸ்மேட்ஸ் ஒரு வேலை சொன்னாங்கன்னா அதை ஒழுங்காக செய்கிறதில்ல. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அடிப்படையாக வச்சு தான் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இது எடுத்தவங்க கவத்தோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. இவங்க நிறைய நாள் வெயிட் பண்ணி, ஏன்னா இமீடியட்டாக ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுக்குறதுனால என்ன ஆகும், ரெட் கார்டு தானே ப்ரோ வாங்கிட்டு போக வேண்டியதுன்னு அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி வந்து முழுசாக கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் 60% 70% சேலரியை வந்து சேனலே எடுத்துப்பாங்க
இது வந்து அவங்களோட அக்ரிமெண்ட்லேயே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. கமருதீன் வந்து ஆல்ரெடி ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருந்தார்ல, அந்த சீரியல்லேருந்து அவரை தூக்கிட்டாங்க சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அந்த கண்டஸ்டண்ட்டுக்கு நெகட்டிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால எடுத்தோம் கவுத்தோன்னு யாரும் இந்த முடிவு பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி பிரதீப்னு ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க கமல் சார் இருக்கும்போது. அது நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. அதுக்கு அடுத்த சீசனே கமல் சார் பிக் பாஸ் விட்டே போயிட்டார். ஸோ நல்லா யோசித்து திங்க் பண்ணி நிறையா வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறமும் இவங்களை வார்னிங் கொடுத்து திருத்த முடியாது. இன்னொன்று என்ன விஷயம்னா, இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த சீசனில் வர்றவங்களும் என்ன வேணாலும் பண்ணலாம், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சாட்டர்டே சண்டே எபிசோடில் திட்டுவாங்களா, அவ்வளோதான். இவங்க பாட்டுக்கு பிஆர் டீம் வெளியே செட் பண்ணிட்டு வந்து ஓட்டு போட்டு ஃபேக்காக ஓட்டு போட்டு சஸ்டெயின் பண்ணி இருந்துருவாங்க. அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு ரெட் கார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நிஜமாக இவங்க 2 பேரும் இந்த ரெட் கார்டுக்கு தகுதியானவங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தகுதியானவங்க தான். அந்த அளவுக்கு நிறைய வேலை பார்த்துருக்காங்க. இன்றைக்கி இவங்களோட பிஆர் டீம் வந்து இவங்களுக்குலாம் ரெட் கார்டு கொடுத்தது தப்பு, அவங்க அப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சாண்ட்ராவுக்கு நடந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் இது கொடுக்கல. அதே மாதிரி சாண்ட்ரா வந்து ரொம்ப நல்லவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க ஒரு நடிப்பு அரக்கி தான். வாட்டர்மெலன் ஸ்டார் எப்படி ஒரு நடிப்பு அரங்கனாக இருக்காரோ அதே மாதிரி சாண்ட்ரா வந்து ஒரு பயங்கரமான ஒரு நடிப்பு அரக்கி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த நகையை பாதுகாக்கிற ஒரு டாஸ்க் உண்டு. அந்த டாஸ்கில் இன்றைக்கி சாண்ட்ரா அவங்கள வந்து பார்வதி கமருதீன் அடிக்கும்போது எவ்வளோ பேனிக் அட்டாக் ஆகுது. இதே மாதிரி தான் அன்றைக்கி சுபிக்ஷா சேரில் உட்காந்துருக்கும் போது சுபிக்ஷாவோட சேர் மேலே ஏறி உட்காந்து சுபிக்ஷா வந்து கையை வச்சு இப்படி நெஞ்சில் அட்டாக் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதாவது உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. ஆனால் அந்த விஷயத்த விஜய் சேதுபதி வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை அந்த வீக்கெண்ட் எபிசோடில். அப்போது அது சுபிக்ஷாவுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய துரோகம் தானே. ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னா சாண்ட்ராவுக்கு அந்த விஷயத்துலேயே ரெட் கார்டு கொடுத்துருக்கணும்ல. ஸோ ஆனால் ரெட் கார்டு அட்டாக் பண்ணதுக்காக மட்டும் கொடுக்கல. கடந்த வாரங்களில் இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் ரெட் கார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் பார்க்குறீங்க, பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்தது தப்பாக கரெக்டாக? இல்லை அவங்க 2 பேரும் இன்னும் உள்ளே வச்சுருக்கலாம், 100 நாள் வரைக்கும் உள்ளே வச்சு இன்னும் கொஞ்சம் லவ் பண்ணுங்கன்னு உள்ளே விட்டுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் என்ன இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.